நானே அவ்வளவுதானே. நீ ஆயுதமாவையோ காகிதமாவையோ எனக்கு தெரியாது. பண்ண குடும்பத்தை பழி வாங்கணும். ரேட் எவ்வளவு? ரேட்டா? ஆமா, ஓட்டு போறதுக்கே ரேட்டு பேசுற காலம் இது. நீ ஒரு கிராமத்துக்கே வெட்டி வைக்க சொல்றியே. தரேன், எவ்வளவு வேணாலும் தரேன். என்ன மணவார் வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சு வேற ஒருத்தனை தாலி கட்ட வச்சாலே அந்த செண்பகம் அவளை அழிக்கணும். பரவாயில்ல, சாப்பிடுறா தம்பி. என்னக்கா உன் கையாலே ஊத்துறியே? மரியாதை எல்லாம் சில நேரத்துல மாறி போயிடும்டா. பாசம் மட்டும்தான் என்னைக்கும் நிலைச்சு நிக்கும். ஐயோ, ஜல்லிக்கட்டு கால மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப மோளமாடா முடங்கி கிடக்குறியே. அதை நினைச்சாதான்டா என் கண்ணு கலங்குது. ஏக்கா, ஒப்புக்கு ஒப்பர வைக்காத. காசு பணத்தோட புளிப்பட்டியா கிடைச்சவன்னா என்ன கழட்டி விட்டுட்டா. இப்ப இடையில வந்த அம்பாஞ்சி பைய எல்லாத்தையும் இழைச்சவன் ஆயிட்டான். கரையான் கூடு கட்ட கருணாகம் குடியேறின கதையா போச்சு. செண்பகம் காசில இருந்து வந்த தீர்த்தம்டா. அதுல கண்ட பைய கால் கழுவிட கூடாதே. விடமாட்டேன், அவனோட அவளை வாழ விட மாட்டேன். இந்த சொத்துங்களுக்கெல்லாம் அவன் தான் வாரிசுன்னு என்னைக்கு ஊருக்கு தெரிஞ்சு போச்சோ அன்னைக்கே நான் செல்லா காசு ஆயிட்டேன். வடிவு நாச்சியார் வரான்னு ஒதுங்கி நின்னவண்ணா வந்து பாரடி வட்டப்பாறைக்குன்னு எகத்தாலமா பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அக்கா அழுகாத, இப்ப என்ன செய்யணும் சொல்லு. செய்யறேன். செண்பகத்தை மானபங்கம் படித்துடு. அறுத்து கட்டுற ஜாதி தானடா நாம. 20 வருஷத்துக்கு முன்னால எதிரியா நின்னு சவால் விட்ட துபாய்க்கார எங்க ஜெயிச்சிடுவானோங்கிறதுக்காக தாண்டா இந்த வார்த்தையை சொன்னேன். என் மேல உண்மையிலேயே உனக்கு பாசம் இருந்தா நீ இந்த காரியத்தை செய்யணும். சரிக்கா. மாமா, என்ன வேணும் உங்களுக்கு? இதாண்டி எனக்கு அடையாம விட மாட்டேன். அவளை எங்கடா கூட்டிட்டு போற? என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டு போறேன். அதுதான் நடக்காது. அவளுக்கு விஷம் வச்சு கொல்லுவேனே தவிர உன் கூட வாழ விட மாட்டேன். அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எந்த விதத்திலும் யோக்கியதை இல்லடி. என்ன சொல்றீங்க? ஆமாடி, செண்பகமும் தன்னை போல ஒரு பொண்ணு நினைக்காம உன் தம்பியை விட்டு கெடுக்க சொன்னியே, நிச்சயமா நீ எல்லாம் ஒரு தாயா இருக்க முடியாது. என்ன உளறீங்க? கட்டின புருஷங்கிட்டயே கர்ப்பம்னு பொய் சொல்லி உன் தாயார் வீட்டுல போய் 10 மாசம் இருந்து அதுக்கப்புறமா ஒரு குழந்தைய கொண்டாந்து இது ஏன் குழந்தைதான்னு சொன்னியே, இதை விட இந்த உலகத்துல அயோக்கியத்தனம் எங்கேயாவது நடந்திருக்காடி? எல்லாமே எனக்கு தெரியும்டி. இன்னைக்கு நடந்ததே ஒரு பயங்கரமான சம்பவம். இதுக்கு அப்புறமும் நான் உண்மையை மறைக்க தயாரா இல்ல.
செண்பகத்தோட உண்மையான தாய் வேலம்மா தான். அம்மாடி என்ன பெத்த ராசாத்தி என் செல்லமே அம்மா நினைச்சு என்னமோ சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. வசதியான குடும்பத்துல என் மகன் வாழ்றாளேன்னு நான் பெருமைப்பட்டேன். இவ்வளவு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க இருக்க தேவையில்லை. ஐயா என் பிள்ளைய என்கிட்ட ஒப்படைச்சுங்க ஐயா. நாங்க எங்க போய் பொழைச்சுக்கிறோம். என் புருஷன் வீடு இருக்கும்போது நாமே எங்கேயாவது போனோம். பலே செண்பகம், நல்லா சொன்ன. சின்ன பாண்டி, செண்பகத்தை அழைச்சுக்கிட்டு போ. நாளைக்கு பூஞ்சோல கிராமத்துல 3ஆம் திருவிழா ஆரம்பங்க ஐயா. சபாஷ். அந்த பொங்கல் விழாவையே போட்டிக்கிழமாக்கி ஜெயிச்சு காட்டுறேன். டே தர்மா, கொஞ்சம் பொறுமையா இருடா. பொறுமை நீ இல்ல பூபதி. 18 பட்டியலே இருக்கிற நம்ம ஆளுங்களை எல்லாம் திரட்டு. அந்த பண்ணக்காரன் பரம்பரையே பரம்படிச்சு காட்டுறேன். எப்படியோ நல்ல முறையில அம்மன் அருளால கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த வரமா ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்காதீங்க. அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா வீக் ஆயிருவீங்க மகனே. இல்ல 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 அந்த மாதிரி நான் தப்பா போடுறாதீங்க. நான் மனக்கட்டுப்பாடா இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாடு இருக்கு. அது சரி. மருமகளே, எனக்கு இருக்க எல்லா சொத்துக்கும் இவர் ஒருத்தர் தாமா வாரிசு. இன்னொரு வாரிசு நீங்க பெத்து கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாதா? சும்மாவா இருப்பாங்க? இப்பதான் சொல்லிருக்கீங்க, கூடிய சீக்கிரத்துல எங்க வேகத்தை பாருங்க. அவசரப்பட்டு 6 மாசத்துல குழந்தைய பெத்துக்காதீங்க. அப்புறம் மூக்கு முடியல எல்லாம் போயிட போகுது. இங்கேயும் கட்டுப்பாடு தானா? இதுக்கு எங்க முதலாளி எவ்வளவு தேவை? ஃப்ரீயா விட்டுருவாங்களா? இதோட ரொம்ப மோசம். இதுக்கு காரணம் இருக்கு. என்ன பொல்லாத காரணம்? ஆமா மாப்பிள, சம்மந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு ஊருக்குள்ள காப்பு கட்டி கொடி ஏத்துறாங்க. கோயிலையும் கொடி ஏத்துறாங்களா? ஒரு இடம் விட மாட்டாங்களே. 3ஆம் திருவிழா முடியட்டும், எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடுவோம். என்னது எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுன்னா கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? எல்லாரும் சேர்ந்து முதலிரவு உங்களுக்கு தான், அதுக்கப்புறமா எங்களுக்கு தான். என்ன மச்சான், உரியடி பானையில ஆசிட் ஊத்துற? ஊத்துற அந்த ஆசிடு உரிக்கலடா வேலு, சின்ன பாண்டிக்கு. பூஞ்சோலை கிராமத்து பொதுமக்களே, வாலிப நண்பர்களே, அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு உரியடி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. கலந்து கொள்வோர் கலந்து கொள்ளலாம். அத பாரு வடிவே. போடா வந்துட்டா, நெஞ்ச தூக்கிட்டு கை தண்ணி பீச்சு வச்சுட்டு போ. யாரு? சின்ன பாண்டியா? உரி காலிதான்.